அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிடுங்க. மீடியமான 2 வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிடுங்க. அதை ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டும் 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா வதங்கணும் இல்லை, ஒரு மீடியமாக வதங்கினா போதும். மல்லி இலையும் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிடுங்க. குழந்தைங்களுக்கு காஷ்மீர் சில்லி லைட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஆனால் 3 முட்டையும் உடச்சி விட்ருக்கேன். இதுக்கப்புறம் இது கூட நம்ம சிக்கன் கிரேவி இருக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கிட்டேன். அது இல்லைன்னாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் இது சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 பீஸ் சிக்கன் ஃப்ரையோ இல்லைன்னா சிக்கன் கிரேவியில் உள்ளதோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா இது பண்ணிவிட்டு எடுத்து ஓரமாக வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு கவர் பன்னில் 5 பன்னு இருக்கும். இது நான் கடையிலேருந்து வாங்கினது தான். கையில் வச்சு வீடியோ ஷூட் பண்ணதுனால தான் நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்காமல் அப்படியே வச்சு காமிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு கையில் வச்சு வீடியோ ஷூட் பண்ணுறது. ட்ரைபாட் உடஞ்சதுனால இன்னும் வாங்கலை. இனிதான் பன்னை 2ஆக கீறினதுக்கப்புறம் அதில் ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம தவாவில் போட்டோ இல்லை டோஸ்ட்டு பண்ணுவோம் இல்லையா, எதில் பண்ணாலும் நம்ம வச்சுக்கலாம். அதில் பட்டர், நான் இப்போ டோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். பட்டர் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்று தேய்ச்சிட்டு அதை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி நம்ம எடுக்கலாம். டோஸ்ட்டு பண்ணி எடுக்கலாம். தவாலையும் பண்ணிக்கலாம், திருப்பி மறைச்சும் போட்டும் எடுக்கலாம். ஆனால் டோஸ்ட்டு பண்ணும்போது நிறைய நேரம் வைக்கக்கூடாது. அது நல்லா பொரிஞ்சு நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஒரு மீடியமாக வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம 2 பீஸாக நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணும்போது தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ஆயிருக்கும். இது கூட கெச்சப்போ இல்லைன்னா புதினா சட்னியோ எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க.